போட்டுருங்க. போட்டுட்டு ஆனியன் போட்டுருங்க. ஆனியன் போட்டுட்டு கூடவே கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுருங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவுறதுக்கோசரம் நான் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வறுக்கட்டோம்னா பச்சை மிளகாய் போட்டுருங்க. பச்சை மிளகாயோட இது போட்டுருங்க. தக்காளி போட்டுருங்க. தக்காளி கூடவே ஒரு வதக்கிட்டு கேரட் போட்டுருந்தாங்க. கொஞ்சம் கேரட்டை வந்து கொஞ்சம் வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம அவல் போடணும். கேரட் வதங்கினோடனே இது கொதி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை போட்டுருங்க. கொஞ்சம் தண்ணி இல்லாமல் வடி கட்டிட்டு போடுங்க. பீன்ஸு தக்காளி போட்டு அதையும் வதக்கிடுங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. உங்கள் இஷ்டம், மஞ்சள்தூள் போட்டாலும் போடலாம், இல்லை ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிடலாம். மஞ்சள்தூள் கொஞ்சம் போடலாம். அது போட்டால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இதுலேயே உப்பும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இவ்வளோ மஞ்சள்தூள். இதுக்கு வந்து நம்ம கல் உப்பு போடக்கூடாது, அந்த நைஸ் உப்பு தான் போடணும். ஏன்னா அதை நம்ம தண்ணி ஊற்றி இது கொதிக்க வைக்க போகிறது இல்லை, உப்புமா மாதிரி. இது வந்து அப்படியே அவல் தானே, அதனால் போட்டு கரெக்டாக தான். இது அவளுக்கும் காய்க்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சா? இப்போ வந்து